எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு செய்கிறப்போ அது சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி நம்ம ஒரு தொழிலை செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் என்ன வகையான லைசன்ஸ் எடுக்கணும், கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதனால நம்முடைய நிறுவனத்துக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறப்போ சிறப்பாக இருக்கும். அதற்காக உதவியை தாங்க நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் பிரேம்குமார். இவங்க நிறுவனத்தோட பேர் எம்பிகே டேக்ஸ் கன்சல்டன்சி. இது சென்னையில் இயங்குகிறது. எங்கள் நிறுவனத்துலேருந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன நிறுவனம் ஆரம்பிக்கிறீங்களோ இல்லை ஒரு பெருசாக ஒரு நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்களோ, அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன மாதிரியான ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் உங்கள் நிறுவனத்துக்கு தேவை அப்படின்றத நாங்கள் சிறப்பான ஒரு கன்சல்டன்சியாக செஞ்சு உங்களுக்கு முடித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் இந்த ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணுறது, எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு என்ன மாதிரியான லைசன்ஸு நீங்கள் வாங்கி அதை எடுத்து செய்யணும் அப்படின்னு பல விஷயங்கள் இதில் சொல்லிகிட்டே போயிருக்காரு. ஸோ அதனால் இந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ உங்களுக்கான வாய்ப்பு அவசியம் நீங்கள் எடுத்துக்கலாம். என்னோட பேர் பியாரிலால், பிபிஎன்லேருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் பிரேம்குமார். சென்னையில் எம்பிகே டேக்ஸ் கன்சல்டன்சின்னு ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கேன். இப்போ ஒரு பெரிய நிறுவனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துக்கான அக்கௌண்ட்ஸு, கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன நிறுவனமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இல்லாமல் அந்த அளவுக்கு டேர்ன் ஓவர் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் சீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. நியூஸ் பேப்பர்ஸ்லையும் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நாங்கள் என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோன்னா, இது போல் கவர்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன பேசிக்கான என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் தேவை, என்னென்ன லிமிட்டில் இருந்தால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் தேவை, அது எல்லாமே கரெக்டான கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியே நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்களோட சர்வீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சர்வீஸ் செக்டாரில் இருக்கீங்கன்னா 20 lakhs லிமிட்டும், கூட்ஸ் சேல் அண்ட் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு 40 lakhs லிமிட்டும் இருக்குது. அதை தாண்டாமல் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதான்னு கிடையாது, அது ஆப்ஷனல். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். நீங்கள் எவ்வளோ பெரிய நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை சின்ன ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட் ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா ஃபுட் லைசன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து இப்போ ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, ஒரு 20 எம்ப்ளாயிஸ் மேலே ஆஃபீஸ் வச்சுருக்கீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் உங்களுக்கு கவரேஜ் ஆகும். அந்த சர்வீஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒரு கான்ட்ராக்டர் பேஸில் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு 200 எம்ப்ளாயிஸ் 300 எம்ப்ளாயிஸ் நீங்கள் சப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் கம்பெனிக்கு தேவைய எம்ப்ளாயிஸ்க்கான இஎஸ்ஐ பிஎஃப் மந்த்லி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பேப்பர் பண்ணி கொடுத்து ஃபைல் பண்ணி பே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது போல் நிறைய சர்வீஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களோட அட்வான்டேஜ் என்னென்னா டாக்குமெண்ட் நாங்களே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் இங்கே போய் இந்த டாக்குமெண்ட் வாங்கிட்டு வாங்க, இப்படி ரெடி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம். நாங்களே டாக்குமெண்ட் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நாங்கள் ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணுறோன்னா 100% அது ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ரூவல் வந்துடும். இன்கேஸ் ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய மொபைல் நம்பர் 9042861224. ரெகுலராக பார்த்திங்கன்னா எனக்கு கால்ஸஸ் வரும் நிறைய. சார் வீடியோ பார்த்துட்டு எடுத்த உடனே எனக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நான் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் சேல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் கொடுக்குற சஜஷன்ஸ் என்னென்னா, பேசிக்காக நீங்கள் பிஸ்னஸ் ஒரு எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா அதுதான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட்டு. அதுதான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்றதுக்கான ஸ்டார்டிங் ப்ரூஃபு. அது நீங்கள் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அகைன் உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ண நீங்கள் உங்களோட ஓன் பிளாட்ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் சஜஷன் கொடுப்பேன் அவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த டேர்ன் ஓவர் வரணும். இப்போ சர்வீஸ் ஓரியன்ட்டில் இருக்காங்கன்னா 20 lakhs இருக்கணும், கூட்ஸ் சேல்ஸில் இருக்காங்கன்னா 40 lakhs இருக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை அதுக்கு முன்னாடியே கூட உங்களுக்கு எதனா ஆர்டர்ஸ் கிடைக்குதுன்னா அப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும். இந்த மாதிரி எதனா சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா நாங்கள் லேபர் லைசன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஃபேக்ட்ரி லைசன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஃபேக்ட்ரிஸ்க்கு மேன் பவர் சப்ளை பண்ணுறவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மந்த்லி
மினிமம் வேஜஸ் ஆகட்டும், ஃபேக்ட்ரி ஆக்டில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்னோடய நம்பர் வந்து 9042861224. என்ன நண்பர்களே, மிஸ்டர் பிரேம்குமார் அவங்க நிறுவனத்திலேருந்து கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ்லாம் என்ன ஏது அப்படின்னு இதில் நிறையவே சொல்லியிருப்பார். இவர் பல முறை நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்கிறதுனால நிறைய நண்பர்கள் இவரால் பயனும் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு இவரும் சொல்லியிருக்காரு, நண்பர்களும் சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கும் இதை சார்ந்து ஏதாவது அந்த தேவைகள் இருந்தாலோ இல்லை சந்தேகங்கள்ட்ட அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு விரும்பினாலும் நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம். இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்குறோம், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறோம். மறக்காமல் பாருங்கள், உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க. இது போல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் பேச இருக்கிறாங்க. அதனால் எல்லா வீடியோஸையும் பாருங்கள், அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.